பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிழ்ச்சியான திருச்சபையின் பிறந்த நாளாகிய பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்தின் வழிபாட்டிலே சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையின் தலைவராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த சிறப்பு வழிபாட்டை துவங்குவோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருளிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். திருச்சபையின் பிறந்த நாளாக இருக்கின்ற இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்காகவுமே நாங்கள் போற்றுகின்றோம். இந்த சிறப்பான நாளிலே இணையதளத்தின் வழியாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுடைய திருச்சபைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க நீ தந்த இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரை நீர் அளவில்லாமல் பொழிந்து இந்த திருச்சபையை உருவாக்கினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திருச்சபையை நீர் நிலைநிறுத்தி வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆவியோடும் உண்மையோடும் இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கு பெற்று உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீரே இந்த வழிபாட்டையும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆவி
கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டின் நூலில் முதலாவது பக்கத்தில் உள்ள 2ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கும் எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். Let us glorify the triune God. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். Ezekiel chapter 36 verses from 24 to 36. Ezekiel
36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 முடிய. For I will take you out of the nations, I will gather you from all the countries and bring you back into your own land. I will sprinkle clean water on you, and you will be clean. I will cleanse you from all your impurities and from all your idols. I will give you a new heart and put a new spirit in you. I will remove from you your heart of stone and give you a heart of flesh. And I will put my spirit in you and move you to follow my decrees and be careful to keep my laws. Then you will live in the land I gave you your ancestors. You will be my people and I will be your God. I will save you from all your uncleanness. I will call from the grain and make it plentiful and will not bring famine upon you. I will increase the fruit of the trees and the crops of the field so that you will no longer suffer disgrace among the nations because of famine. Then you will remember your evil ways and wicked deeds, and you will loathe yourselves for your sins and detestable practices. I want you to know that I am not doing this for your sake, declares the sovereign Lord. Be ashamed and disgraced for your conduct, people of Israel. This is what the sovereign Lord says. On the day I cleanse you from all your sins, I will resettle your towns and the ruins will be rebuilt. The desolate land will be cultivated instead of lying desolate in the sight of all who pass through it. They will say, this land that was laid waste has become like the Garden of Eden. The cities that were lying in ruins, desolate and destroyed, are now fortified and inhabited. Then the nations around you that remain will know that I, the Lord, have rebuilt what was destroyed and have replanted what was desolate. I, the Lord, have spoken, and I will do it. Here ends the first lesson. Praise be to thee, O God. வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் முடிய. ஆக்ட்ஸ் 2:1-13. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல் பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தெய்வ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயவா அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் இலாமித்தரும் மேசோபோத்தாமியா, யூதேயா, கப்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேன் பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தன்மை வாய்ந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு
இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பாடம் முடிந்தது. முறையாக வாசிக்க கொடுக்கப்பட்ட சங்கீதம் 29. ரெஸ்பான்சிவ் பைபிள் ரீடிங் ஃப்ரம் சாம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் விளங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அள்ளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The gospel reading is taken from the gospel according to St. John's chapter 20 verses 19 to 23. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. On the evening of that first day of the week, when the disciples were together with the doors locked for the fear of the Jewish leaders, Jesus came and stood among them and said, "Peace be with you." After he said this, he showed them his hands and side. The disciples were overjoyed when they saw the Lord. Again Jesus said, "Peace be with you. As the Father has sent me, I am sending you." And with that he breathed on them and said, "Receive the Holy Spirit. If you forgive anyone's sins, their sins are forgiven. If you do not forgive them, they are not forgiven." Here ends the gospel reading. Thanks be thee, O Christ.
நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சிறப்பான நாளிலே இப்பொழுதும் உம்முடைய திருமறை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு உடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உடைய வசனத்துக்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற உமது அடியவர்களின் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக ஆண்டவரின் திருப்பெயரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். திருச்சபையின் பிறந்த நாளாகிய இந்த சிறப்பான நாளிலே நம்முடைய சேகரத்தின் தலைவர் சார்பாக, எனது சார்பாக, எனது குடும்பத்தின் சார்பாக, சேகரத்தின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்கள், அனைத்து ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அனைத்து ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்கள், ஞாயிறு பள்ளி பாடகர் குழுவினர், அதனுடைய பொறுப்பாளர், அனைத்து கிளை சபைகள், அதனுடைய இறை மக்கள், தூய லூக் ஆலயம் கோரிமேடின் திருச்சபையினுடைய உறுப்பினர் அனைவர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாளின் சிறப்பு வாழ்த்துதல்களை நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்கிறேன். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் உலகத்தின் திருச்சபைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அவசரப்பட்டு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். சற்று நேரம் யோசித்து பதில் சொல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நாம் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்களிலே மிக முக்கியமான கொண்டாட்டங்கள் என்று சொன்னால் கிறிஸ்துமஸ், அதைத் தொடர்ந்து குட் ஃப்ரைடே, அதைத் தொடர்ந்து ஈஸ்டர், அதைத் தொடர்ந்து பெந்தேகோஸ்தே. Throughout the year we celebrate Christmas, Good Friday, Easter and Pentecost. இந்த பண்டிகைகளிலே ஏதாகிலும் ஒரு பண்டிகையை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் எந்த பண்டிகையை நீங்கள் தெரிவு செய்வீர்கள்? உடனே சொல்ல வேண்டாம், சற்று நேரம் யோசித்து நீங்கள் பதில் சொல்லும்படி நான் கேட்கிறேன். என்னை சேர்த்து கொண்டு நான் சொல்ல வேண்டும் என்றால், பெரும்பாலும் கிறிஸ்துமஸோ ஈஸ்டரோ இல்லாத ஒரு ஆண்டை திருச்சபையால் நம்மால் யோசிக்கவே முடியாது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளை நாம் தவிர்த்து கொண்டால் அதனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்றுதான் நம்மிலே பல பேர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது அப்படி கிடையாது. The bottom line of what the Bible says today is that without Pentecost, the other three festivals or other festivals that we celebrate in the church could not be celebrated at all. பெந்தேகோஸ்தே நாள் இல்லாமல் திருச்சபையிலே நாம் கொண்டாடுகின்ற மிக அதிகமான பிற கொண்டாட்டங்களுக்கான வாய்ப்புகளே இல்லை என்றுதான் திருமறை நமக்கு போதிக்கின்றது. So Pentecost is the birthday of the church. திருச்சபையினுடைய பிறந்த நாள் என்று சொன்னால் அது இன்று நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பெந்தேகோஸ்தே திருநாள். பொதுவாக நாம் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பொழுது நம்மை பிறர் வாழ்த்துவார்கள். திருச்சபையை யார் வாழ்த்துவது? How we can wish and convey our regards on the birthday of the church to the church? எப்படி செய்வது? உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு பெந்தேகோஸ்தே திருநாள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். Because we all constitute the church. நாம் அனைவரும் இணைந்தால்தான் அது திருச்சபையாக உருவெறுகின்றது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. சீக்கிரம் உங்க அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு பெந்தேகோஸ்தே திருநாளுடைய வாழ்த்துதல்களை சொல்லிக் கொடுங்கள். நாம் வாழ்கின்ற இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திலே அதிகமாக பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் என்று அழைத்துக் கொள்கின்ற ஒரு சில திருச்சபைகள் இந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற வார்த்தையை தங்களுக்கு தானே உண்டான வார்த்தையாக அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. Many of the Pentecostal churches want to own Holy Spirit and this word Pentecost as their own properties. ஆனால் உண்மையிலேயே பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட சிறப்பான பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லி எதையும் அவர்கள் அனுசரிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் பொறுத்தளவிலே அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக அவர்கள் கருதுகிறார்கள். இன்னொன்று, நம்மை போன்ற முக்கிய திருச்சபைகளிலே நாம் கடைபிடித்து வருகின்ற திருச்சபையின் அட்டவணை, சர்ச் கேலண்டரை போல அவர்கள் திருச்சபைகளிலே அவர்கள் அப்படி அனுசரிக்கின்ற வழக்கம் அவர்களுக்கு இல்லை. இந்த பெந்தேகோஸ்தே திருச்சபையினுடைய உருவாக்கம்
வரலாற்றில் எப்பொழுது நிகழ்ந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1906 ஆண்டு, அதாவது 20வது நூற்றாண்டிலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கின்ற கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கின்ற பகுதியில் இருக்கின்ற அசூசா தெரு, தி அசூசா ஸ்ட்ரீட் ஆஃப் தி லாஸ் ஏஞ்சல்ஸ் in California in the United States is where this Pentecostalism gained momentum. ஆனால் அங்கிருந்து உருவான பிறகு இந்த பெந்தேகோஸ்து திருச்சபையுடைய வளர்ச்சிகள் அதிக வளர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே என்கின்ற இந்த வார்த்தை நம்முடைய திருமறையின் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து சொல்லப்படுகின்ற ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. From this we come to an idea, a conclusion that the word Pentecost is much more elder or older than the word Pentecostalism. பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் என்கின்ற இந்த வார்த்தையை விட மிக 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 முந்தியது பெந்தேகோஸ்தே என்கின்ற வார்த்தை திருமறையின் அடிப்படையில் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் நாம் சொல்வதனாலே பெந்தேகோஸ்தே திருச்சபையை அந்த டினாமினேஷன்ஸ்ல இருக்கின்ற திருச்சபைகளை குறை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் வேர்களை உறுதியாக தெரிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். We are not critical about the Pentecostal churches, but we are very assertive of our own faith roots. சரி, இந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற வார்த்தையினுடைய சொல் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முற்படுவோம். The word Pentecost comes from the Greek word Pentekoste, which means 50th. பெந்தேகோஸ்தே என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையாகிய பென்டெகாஸ்டே என்கின்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது. இதனுடைய பொருள் 50வது என்பது இதனுடைய பொருள். ஆனால் தமிழிலே இந்த பெயரினுடைய சொல்லினுடைய மொழிபெயர்ப்பை செய்யாமல் மாறாக ஒலிபெயர்ப்பை செய்திருக்கிறார்கள். So பெந்தேகோஸ்தே என்கின்ற தமிழ் வார்த்தை, it is not the translation of the word Pentecoste, rather it is the transliteration of the word Pentecoste from Greek. லேவியராகமம் 23வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு பின் 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாளை அனுசரிக்க வேண்டும் என்று மோசே வழியாக கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை தருகிறார். இது இப்படிதான் நடந்தது என்று சொல்லி திருமறையின் வரலாற்று அறிஞர்களாகிய ஜோசபஸும் இதை தன்னுடைய நூட்களிலே பதிவு செய்கிறார். நாமும் கூட இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை சரியாக கணக்கிட்டு பார்த்தால் ஈஸ்டர் கொண்டாட்டத்தில் இருந்து 7 ஞாயிற்றுக்கிழமைகள், கிட்டத்தட்ட 50வது ஆண்டிலே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுவதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற வார்த்தை யூதர்கள் மத்தியிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஷவுத் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வார்த்தையினாலே அது அழைக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெந்தேகோஸ்தே என்பதற்கு பல வேறுபட்ட பண்டிகைகளும் இதோடு இணைந்து கொண்டாடப்பட்டதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இட் வாஸ் கால்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், வாரங்களின் பண்டிகை என்றும் இது அழைக்கப்பட்டது. இட் வாஸ் ஆல்சோ கால்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடையின் பண்டிகை என்றும் இது அழைக்கப்பட்டது. இட் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த டே ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனிகளின் நாள் என்றும் பெந்தேகோஸ்தே அழைக்கப்பட்டது என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்தின் பல பகுதிகளிலே நம்மால் படித்தால் புரிந்து கொள்ள முடியும். யூதர்கள் மத்தியிலே ஒரு வழக்கம் இருந்தது. என்ன? ஒவ்வொரு யூத ஆண் மகனும் எருசலேமிலிருந்து 20 மைல்கள் தூரத்திலே வாழ்பவராக இருந்தால் அவர் இந்த 3 பண்டிகைகளை கட்டாயம் எருசலேமுக்கு வந்துதான் கொண்டாட வேண்டும் என்பது யூத சட்டத்தின் எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்படி அவர்கள் பல நாடுகளிலிருந்து எருசலேமிலிருந்து தேவாலயத்திற்கு வந்து அங்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், கடவுளுக்கான பலிகளை செலுத்தி, கடவுள் தங்களுடைய விளைச்சலில் தந்த பெருக்கத்திற்காக கடவுளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்பதை திருமறையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக பாஸ்கா பண்டிகை ஏப்ரல் மாதத்தின் மத்தியிலும், அதை தொடர்ந்து பெந்தேகோஸ்தே என்கின்ற இந்த நாள் ஜூன் மாதத்தின் துவக்கத்திலும் இருப்பதை
திருமறையினுடைய காலகட்டங்களை கணக்கிடும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் மழை காலம் எல்லாம் ஓய்ந்து அவர்கள் பயணிப்பதற்கு உகந்த ஒரு வேளையாக அது அமைந்ததினாலே பல பேர் ஆண்டவரை வழிபடுவதற்காக எருசலேமுக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு அதிகமாக இந்த பெந்தேகோஸ்தே நாளை கொண்டாடுவதற்கு யூதர்கள் ஏராளமான மக்கள் எருசலேமிலே கூடினார்கள் என்பதாகவும் வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தே திருநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த ஆண்டுகளிலே இயேசு மரித்த அந்த ஆண்டில்தான் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு எருசலேமிலே நடைபெற்றது. ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய தூய ஆவியானவரை வல்லமையோடு தன்னுடைய சீடர்கள் மேல் அமர்த்திய அந்த நிகழ்வு அந்த நாளிலே நடைபெற்றது. அந்த நாள் துவங்கிதான் உலகமெங்கும் கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு இயக்கம் உருவானதையும் அதன் பிறகுதான் திருச்சபை என்கின்ற ஐக்கியமும் உருவாகி வளர்ந்து பெருகிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பதை திருமறை நமக்கு உணர்த்துகின்றது. வாருங்கள், இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே திருநாள் நமக்கு தருகின்ற மிக முக்கிய பாடங்கள் என்ன என்பதை 3 சிறிய தலைப்புகளின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் முதல் 13 வசனங்களை நீங்கள் உங்கள் திருமறையிலே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பாடமாக படிக்க கேட்ட அந்த பகுதி. முதலாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, Pentecost was a day of God's promise. பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் அறுதியின் நாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். In other words, the day of Pentecost was the day of fulfillment of God's promise. கடவுள் தந்த வாக்குறுதிகள் நிறைவேறின நாள்தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. துவக்கத்திலே பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு நாளாக இருந்தன. ஏற்கனவே சொன்னது போல it was also called as the festival of the first fruits. ஆனால் காலம் செல்ல செல்ல பின்பு இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றின் ஒரு அங்கமாக இந்த நாள் மாற்றம் பெற்றது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எருசலேம் திருக்கோவில் கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டுக்கு பின் அந்த ஆண்டிலே அது அழிக்கப்பட்ட பின்பு பெந்தேகோஸ்தே திருநாளை இந்த விவசாயத்தோடு தொடர்புடையதாக கொண்டாடின மக்கள் ஆலயம் இல்லாததற்கு பிறகு கடவுள் மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கற்பலகைகளின் வழியாக தந்த கட்டளைகளை நினைவு கூறுகின்ற நாளாகவும் பிற்காலத்திலே அது நினைவு கூறப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. கல்லாகி இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை பண்படுத்துவதற்கு இலகாக்குவதற்கு 10 கட்டளைகளை கற்பலகைகளிலே தந்த கடவுளை நினைவு கூறவும், அதே போல மக்களுடைய வாழ்வை, கல்லான மக்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு, லகுவாக்குவதற்கு தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த நாளாகவும் இந்த நாளை மக்கள் கருத்தில் கொண்டனர். இப்படி செய்யப்படும் என்று சொல்லி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டும் இருந்தது. திருமறையின் பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே தூய ஆவியானவர் முன்பெல்லாம் தனிப்பட்ட நபர்களின் மேலே பொழிந்தருளப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக தூய ஆவியானுடைய ஆற்றலை பெற்று அந்த பணியை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி திருமறையில பல பகுதிகளை நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் பிற்காலத்திலே கடவுள் பல பேர் மேலும் தன்னுடைய ஆவியை பொழிந்தருளுவார் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியானவர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். When we read in the book of the prophecy by Joel, chapter 2 verse 28 and 29, we read, "Then afterward I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy, your old men shall dream dreams, and your young men shall see visions, even on the male and female slaves. In those days I will pour out my spirit." யோவேல் 2வது அதிகாரம் 28வது 29வது வசனத்திலே, அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன் என்று சொல்லி கடவுள் யோவேல் தீர்க்கதரிசியின் வழியாக வாக்குறுதி தருகிறார். யோவேல் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களோடு ராபோஜனம்
உண்ட அந்த கடைசி ராபோஜனத்தின் பொழுதும் தூய ஆவியானவர் பொழிய பெறுவார் என்பதை அவர் வாக்குறுதியாக தருகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 15 முதல் 31 வசனங்களிலே நாம் படிக்கின்ற பொழுது, இயேசு அவர்களோடு உணவு அருந்திக் கொண்டிருக்கின்ற பொழுது தான் சிலுவை மரணத்தை எதிர்கொள்ளப் போவதாகவும், அதன் பிறகு அவர் உயிர்த்தெழப் போவதாகவும், அதன் பின்பு பரலோகத்திற்கு ஏறி செல்வதையும் அவர்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய உள்ளான ஆழமான கருத்தை சீடர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவங்க பெரிதும் பயப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். தங்களோடு இருக்கின்ற தங்களுடைய போதகர் நம்மை விட்டு போக போகிறாரா என்கின்ற கவலை அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களை தனிமையாக விடப் போவதில்லை, மாறாக உங்களுக்காக ஒரு துணையாளரை தருவதற்கு பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். When we read in John's Gospel chapter 14-16, and I will ask the Father and he will give you another advocate to be with you forever. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தையும் அவரை உங்களுக்கு அருளுவார் என்று அவர்களுக்கு அவர் உறுதி தருகின்றார். பின்பு ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறுகின்ற பொழுதும் அவர்களுக்கு அவர் ஒரு கட்டளை தருகின்றார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று உரைக்கின்றார். Acts chapter 1 verse 8, you will receive power when the Holy Spirit comes on you and you will be my witnesses என்று அவர்களுக்கு அவர் சாட்சி தருகின்றார். ஆண்டவர் இதை வாக்குறுதி செய்து பரமேறின உடனே உடனடியாக சீடர்கள் கடந்து சென்று கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு அவர்கள் செல்லவில்லை. மாறாக அவர்கள் ஒருங்கிணைந்து ஓரிடத்தில் அமர்ந்து வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தூய ஆவியானவர் தங்களிலே பொழிந்தருள பெறுவதற்காக காத்திருக்கின்றார்கள். They were waiting and they knew that waiting time is not a wasting time. காத்திருக்கின்ற நேரம் ஒரு நாளும் வீணாகி போகின்ற நேரம் அல்ல என்பதை சீடர்கள் அன்று உணர்ந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நாம் படிக்கின்ற பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடி இருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசியது போன்று ஒரு இரைச்சல் வானிலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. அவர்கள் அனைவரும் மேலும் தூய ஆவியார் அருட்பொழிவாக ஆட்கொள்ளப்பட பொழிந்தருளப்பட்டார். Acts chapter 2 verse 1-4, when the day of Pentecost had come, they were all together in one place, and suddenly from heaven there came a sound like the rush of a violent wind, and it filled the entire house where they were sitting. All of them were filled with the Holy Spirit. And as they were waiting, Jesus' promise to his disciples was fulfilled. அவர்கள் கடவுளுக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வாக்குறுதி தந்த வாக்குறுதி அவர்கள் வாழ்விலே நிறைவேறினது. The Holy Spirit of God, the companion, the helper, guide was sent to be with the disciples. துணையாளராக, உதவியாளராக, வழி நடத்துகின்றவராகிய தூய ஆவியானவர் கடவுள் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே தன்னுடைய சீடர்களுக்கு அன்று அருளப்பட்டார். The awaited promise has now become a fulfillment. காத்திருந்த வாக்குறுதியானது அன்று சீடர்களுடைய வாழ்விலே நிறைவேறுதலாக மாற்றம் பெற்றது. இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், கடவுள் நமக்கு எதையெல்லாம் வாக்குத்தத்தம் தருகின்றாரோ அதையெல்லாம் அவர் நம் வாழ்விலே கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பதை இந்த நாள் நமக்கு உறுதி செய்கின்றது. The day of Pentecost teaches us that whatever promises that God gives us will for sure come to pass in our lives. Are we awaiting very long for the promises of God to be fulfilled in your lives? நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கு வெகு நாட்கள் ஆகின்றதே என்று சொல்லி காத்திருக்கின்றோமா நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே நாள் நமக்கு தருகின்ற உறுதி, Pentecost is a day of God's promise. பெந்தேகோஸ்தே நாள் கடவுளின் அறுதியின் நாள், நமக்கு தருகின்ற அனைத்து கடவுளுடைய வாக்குறுதிகளும் நிறைவேற்றுகின்ற நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக, Pentecost is a day of God's power. பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின்
ஆற்றலின் நாள். முதலாவது இட்ஸ் a day of God's promise, கடவுளின் அறுதியின் நாள். இரண்டாவது இட்ஸ் a day of God's power, கடவுளின் ஆற்றலின் நாள். வெடிகுண்டை கண்டுபிடித்தவர் ஆல்ஃபிரட் நோபல் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். முதல் முறையாக மிக ஆற்றல் மிக்க ஒரு பொருளை அவர் கண்டுபிடித்த உடனே அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று சொல்லி ஆல்ஃபிரட் நோபலுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஆற்றல் உள்ள பொருளை ஒரு நல்ல பெயரோடு அழைப்பதற்கு இதற்கு பெயரிட வேண்டும் என்று சொல்லி தனக்கு நண்பனாக இருந்த கிரேக்கம் நன்கு தெரிந்த ஒரு நண்பனிடத்தில் சென்று, நான் கண்டுபிடித்திருக்கின்ற இந்த பொருள் வெடித்தால் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளதாக விளங்கும், இதற்கு பெயர் வைப்பதற்கு நீ ஒரு பெயரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே அந்த மனிதர் கிரேக்கத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஆல்ஃபிரட் நோபலுக்கு தந்தார். அதுதான் டுனாமிஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை. இந்த டுனாமிஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் ஆல்ஃபிரட் நோபல் தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு டைனமைட் என்று பெயரிட்டார். ஆண்டவர் இயேசு கூட இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்லுகின்ற பொழுது, you will receive power when the Holy Spirit of God has come upon you. கடவுள் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது கடவுளினுடைய தூய ஆவியானவரினுடைய வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் என்கின்ற இந்த வார்த்தைக்கும் டுனாமிஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். In other words, you shall receive explosive and dynamite power when the Holy Spirit of God comes upon you. தூய ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்தரப்படுகின்ற பொழுது வெடித்து சிதறக்கூடிய மிக ஆற்றல் உள்ள ஆற்றல் உங்களுக்குள்ளே இறங்கும் என்று ஆண்டவர் இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக சீடர்களிடத்திலே அவர் உறுதி செய்தார். முதல் நூற்றாண்டினுடைய விசுவாசிகளையும் சீடர்களையும் தூய ஆவியானவர் எப்படி ஆற்றல் படுத்தினார் என்பதை அவள் வாழ்விலிருந்து நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. உதாரணத்திற்கு பேதுருவை எடுத்துக்கொள்வோம். தூய ஆவியானவர் எத்தனை வல்லமையாக அவரை மாற்றினார் என்பதற்கு அவருடைய வாழ்வு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பதாக சில நபர்களிடம் கூட இயேசுவை தான் அறிந்திருப்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்ற கோழையாக இருந்த இந்த பேதுரு பின்பு தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்று பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்பு இயேசுவே ஆண்டவர் என்பதை தைரியமாக போதிக்கின்றார். அவருடைய வார்த்தையை கேட்டு 3000 பேர் 5000 பேர் கடவுளை ஆண்டவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆளுமையிலும் மிகப்பெரிய மாற்றம் பேதுருவின் வாழ்விலே இந்த பெந்தெகோஸ்தே நாள் ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக சீடர்களோடு இணைந்து கொண்டிருந்த பொழுது பதவிகளுக்கும் முதன்மை இடத்திற்கும் ஆசைப்பட்ட இந்த பேதுரு பிற்காலத்தில் தன்னுடைய திருப்பணிகளிலே நடக்க முடியாத ஒரு நபரை அவர் குணப்படுத்தின பொழுது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே அந்த சுகத்தை தான் செய்தது என்று சொல்லுவதற்கு கூட விரும்பாமல் அவர் அதை விட்டு விடுவதற்கு மனமுள்ளவராக மாறி போனார். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலை நம்புவதற்கு தயங்கின இந்த பேதுரு பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்பு அவர் போதித்த போதனைகளில் எல்லாவற்றிலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே அவர் மையப்படுத்துவதை அவருடைய போதனைகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. The power of the Holy Spirit can convert a coward to a challenger. தூய ஆவியானவருடைய ஆற்றல் அஞ்சுபவரையும் அரைகூவல் தருபவராக மாற்ற முடியும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. Are we worried of not able to stand for God? கடவுளுக்காக நம்மால் எழுந்து நிற்க முடியாத பலவீனமானவர்களாக நாம் இருக்கிறோம் என்கின்ற கவலையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், the day of Pentecost assures us that the Holy Spirit of God can empower and strengthen us too as the disciples. சீடர்கள் எப்படி இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் அன்று தூய ஆவியானவர் பொழியப்பட்டு அவர்களை ஆற்றல் படுத்தினார்களோ அதே போல நம்மையும் அவர் ஆற்றல் படுத்த வல்லமையுள்ளவர் என்பதை இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் நமக்கு உணர்த்துகின்றது. Because Pentecost is a day of God's power. பெந்தெகோஸ்தே திருநாள் கடவுளின் ஆற்றலின் நாள். அது இன்னும் செயல்படுவதற்கு ஆற்றல் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவதாக Pentecost is a day of God's promise. பெந்தெகோஸ்தே திருநாள்
கடவுளின் அறுதியின் நாள். இரண்டாவது பெண்டெகாஸ்ட் இஸ் த டே ஆஃப் காட்ஸ் பவர். பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் ஆற்றலின் நாள். மூன்றாவதாக நிறைவாக பெண்டெகாஸ்ட் இஸ் a டே ஆஃப் காட்ஸ் proclamation. பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் அறிவிப்பின் நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே இந்த தூய ஆவியானவர் பொழியப்படுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு முடிந்ததுதான் தாமதம். The very immediate verse, in verse 14 we read, the disciples after receiving the power of the Holy Spirit, Peter stands in front of the men of Judea and all who lived in Jerusalem and started to proclaim. காத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு காத்திருந்தார்கள். தூய ஆவியானவர் அவர்களுக்கு பொழியப்பட்டதுதான் தாமதம். உடனடியாக அதிலே பேதுரு எழுந்து நின்று யூதேயாவினுடைய மக்களுக்கும் அங்கு எருசலேமிலே கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை பிரகடனப்படுத்துவதற்கு அவர் முற்படுகின்றார். இன்று பல இடங்களிலே தூய ஆவியானவருடைய நிறைவை சில நேரங்களிலே நாம் விரும்பத்தகாத நிலைகளில் கூட வெளிப்படுத்துகிற ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். அதை நம்ம கண்டிப்பாக மறந்துவிடக்கூடாது. The power of the Holy Spirit is not a power to be crazy or power to do weird things. ஏதோ விசித்திரமான காரியங்களை செய்வதற்காக தூய ஆவியானவர் நமக்கு தரப்படுவதில்லை. மாறாக it is given for the power and for the power for a purpose. வாழ்க்கையில் மிக குறிப்பிட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே தூய ஆவியானவருடைய ஆற்றல் நமக்கு தரப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது சீடர்களுக்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டாரோ, இந்த அனுபவம் சிறப்பாக இருக்கிறதே, இந்த அனுபவத்திலேயே தொடர்ந்து நிலைத்திருப்போமே என்று சொல்லி அவர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டே இருக்கவில்லை. இந்த ஆன்மீக பயிற்சி சிறப்பாக இருக்கிறதே என்று சொல்லி அமர்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இந்த தூய ஆவியான வல்லமையை அனுபவித்துக் கொண்டில்லை சீடர்கள். மாறாக அவர்கள் தூய ஆவியானவரின் வல்லமையை பெற்ற பிறகு இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வெளியே சென்றார்கள். The experience of Pentecost was not letting them to sit inside the closed rooms, but it was helping them to stand up to go out for Christ. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, many a times we think that the gift of the Holy Spirit is for the personal blessing. தனிப்பட்ட ஆன்மீக ஆசீர்வாதத்திற்காக தூய ஆவியானவர் பொழியப்படுகிறார் என்று நம்மிலே பல பேர் நினைத்துக் கொள்கிறோம். But it's not for that. The gift of the Holy Spirit is given for the proclamation of the gospel. தூய ஆவியானவரினுடைய அருட்கொடை தரப்படுவது நற்செய்தி பணியை கொண்டு செல்வதற்காக என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தூய ஆவியானவரை நீங்கள் பெறுகின்ற பொழுது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். You will be my witnesses என்று ஆண்டவர் அவர்களுக்கு உறுதி தருகின்றார். The meaning of Pentecost is God equipping His church with the power of His Spirit so that they will be a witness not just in Jerusalem but in all Judea and Samaria and to the ends of the earth. ஆண்டவரை சொந்த தெய்வமாக ஏற்று தூய ஆவியானவரின் வல்லமையை பெறுகின்ற திருச்சபையின் அன்பர்களாக வாழுகின்ற நாம் அனைவரும் அவரால் இந்த அழைப்பை பெற்று நாம் வாழுகிற இடங்களில் மாத்திரமல்ல, பல இடங்களிலே கடந்து சென்று கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. Hence, the day of Pentecost is a day of mission. பெந்தெகோஸ்தே திருநாள் என்பது திருப்பணிக்கான நாள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் 9 முதல் 11 வசனங்கள் நாம் படிக்கின்ற பொழுது பல நாடுகளினுடைய பெயர்களை லூக்கா பதிவிடுவதை நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கிறது. Why is this Luke recording so many names of the countries in Acts of the Apostle chapter 2 verse 9 and 11? நம்ம அதை படிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களிலே பார்த்தரும், மேதியரும், எலாமியரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா,
போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கிறவர்களும், பிரிகியா, பம்ப்லியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் என்று சொல்லி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாடுகளுடைய பட்டியல்களிலே உலக வரைபடத்திலே நாம் வைத்து பார்ப்போம் என்று சொன்னால், லூக் starts from the east of Israel and ends up encircling the land. லூகா இஸ்ரவேலின் கிழக்கு பகுதி துவங்கி உலகத்தை சுற்றிலும் இருக்கின்ற நாடுகளை இந்த பட்டியலிலே இணைப்பதை நாம் பார்க்கிறோம். They were all the representatives of the nations that God wanted to reach. கடவுள் சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய நாடுகளினுடைய பிரதிநிதிகளாகவே அவர்கள் அந்நாளிலே அங்கு கூடியிருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதன் பிறகு லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, men from every nation under heaven, Acts chapter 2 verse 5, வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். They were devout men, meaning God fearing people. அவர்கள் மிகுந்த பயபக்திக்குள்ள, கடவுளுக்குரிய பயபக்தி உள்ள, கடவுள் பயமிக்க மக்களாக இருந்தார்கள். But they did not recognize that their Messiah had come and had been sacrificed. தாங்கள் எதிர்பார்க்கின்ற மேசியா வந்து தங்களுக்காக மரித்து விட்டார், தன்னுடைய பலியை தன்னுடைய உயிர் நிமித்தம் தந்து விட்டார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தார்கள். And this is what is happening even in our own nation as well. நம்முடைய இந்திய நாட்டிலும் கூட பக்தி உள்ள மக்களாக, உண்மை கடவுளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஏராளமான மக்களுக்கு உண்மை கடவுள் யார் என்பதை நாம் உணர்த்துவோம் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. When Peter proclaimed the gospel with the power of the Holy Spirit, there were thousands of people added in God's fold. பேதுரு தூய ஆவியானோடு வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டு பிரசங்கித்த பொழுது ஆயிரக்கணக்கிலே மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் செய்கின்ற திருப்பணிகள், நற்செய்தி பணிகள் ஏன் இப்படிப்பட்ட விளைவுகளை தற்காலத்திலே ஏற்படுத்துவதில்லை? Why are our mission and mission works are not that effective which happened during the early church's time? Because we might be doing our work without the power of the Holy Spirit. தூய ஆவியானவரினுடைய ஆற்றல் இல்லாமல் நாம் செய்கின்ற பணிகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கின்ற ஆண்டவருடைய அடியவர் எழுதுகின்ற பொழுது, without the Spirit of God we can do nothing. We are as ships without the wind, branches without sap, and like coals without fire we are useless என்று எழுதுகிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கின்ற ஆண்டவர் ஊழியர் சொல்லுகின்ற பொழுது, தூய ஆவியானவருடைய ஆற்றல் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அது பயனற்றதாக போகும். எப்படி சுக்கான் இல்லாத கப்பலும் உயிர் சாரம் இல்லாத கிளைகளை கொண்டிருக்கின்ற மரமும் நெருப்பில்லாத நிலக்கரியும் பயனற்றதோ, அதே போல தூய ஆவியானவர் இல்லாமல் நாம் செய்கின்ற அனைத்தும் பயனற்றது என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். The early church did not have buildings, money, political influence or social status. Still they won multitudes for Christ and started churches throughout the Roman world. இப்பொழுது இருக்கின்றதை போல ஆதி திருச்சபைக்கென்று கட்டடங்கள் இல்லை, ஆலயங்கள் இல்லை, அவளுக்கென்று போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை, அரசியல் செல்வாக்கு இல்லை, சமூக அந்தஸ்து இல்லை. இருப்பினும் கிறிஸ்துவுக்காக ஆயிரங்களை, லட்சங்களை அவர்கள் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தி ரோம எல்லையெங்கிலும் பல திருச்சபைகள் உருவாவதற்கு அவர்களை கடவுள் பயன்படுத்தினார். எப்படி? Just because they got energized and empowered by the Spirit of God, the Holy Spirit. தூய ஆவியானவருடைய ஆற்றலினாலே அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்ததினாலே இந்த மாபெரும் பணியை அவர்களால் செய்ய முடிந்தது. And it happened on the day of Pentecost. இந்த மிகப்பெரிய ஆற்றல் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று நடந்தது என்பதை நாம் எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கூற்றை சொல்லி நான் முடிக்கிறேன். வான்ஸ் ஹேவ்னர் என்கின்ற
நற்செய்தி பணியில் ஈடுபடுகின்ற ஆண்டவர் அடியவர் சொல்லுகின்ற பொழுது, we are not going to move this world by criticism of it or conformity to it, but by the combustion within it of lives ignited by the Spirit of God. இந்த உலகத்தை விமர்சனம் செய்து கொண்டிருப்பதினாலோ இல்லை என்றால் இந்த உலகத்தோடு ஒற்று போவதினாலோ இந்த உலகத்தை நம்மால் மாற்ற முடியாது. மாறாக கடவுள் தருகின்ற தூய ஆவியானுடைய வல்லமையினாலே வாழ்வை ஒளியேற்றுகின்ற பணியை செய்வதனால் மாத்திரமே இந்த உலகை நம்மால் மாற்ற முடியும் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று நாம் தியானித்த இந்த 3 தியானங்கள், பெண்டெகாஸ்ட் is a day of God's promise. பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் அறுதியின் நாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். பெண்டெகாஸ்ட் is a day of God's power. பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் ஆற்றலின் நாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். பெண்டெகாஸ்ட் is a day of God's proclamation. பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் அறிவிப்பின் நாள் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். இந்த சிறப்பான வேளையிலே பலமுறை நாம் அதிக உணர்வோடு பாடுகின்ற ஒரு பாடலை பாடி இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்பும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வந்து எங்களை உடைத்து உருவாக்கி நிரப்பி பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து மற்றொரு முறை ஆங்கிலத்தில் இந்த பாடலை பாடி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். Spirit of the living God, fall afresh on us. Spirit of the living God, fall afresh on us. Melt us, mold us, fill us and use us. Spirit of the living God, fall afresh on us. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு நாளிலே உமது சீடர்கள் உம்முடைய கட்டளை கிணங்க உம்முடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தூய ஆவியானவரின் அருட்கொடையை நிறைவாக உமது அடியவர்களுக்கு தந்து அதன் வழியாக அவர்கள் வெளி உலகத்திற்கு சென்று நற்செய்தியை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளே கொண்டு வந்து திருச்சபை என்கின்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக நாங்களும் இந்த நாளிலே திருச்சபையாக இணைந்து இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை அனுசரிக்க கொண்டாட நீ தந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானித்த தியானத்திற்கேற்ப பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் அறுதியின் நாள், பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் ஆற்றல் வெளிப்படுத்துகின்ற நாள், பெந்தேகோஸ்தே திருநாள் கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதற்கான உந்துதலை தருகின்ற நாள் என்பதை எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரை எங்களோடு கூட இடைப்பட்ட நீர் தொடர்ந்து உடைய சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த தியானத்திலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட இடைப்பாடுகள் அனைத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து உடைய வசனத்திற்கேற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் தர வேண்டும் என்று மன்றாடி
உம்முடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் திருச்சபை உலக திருச்சபைகளில் ஒப்பு கொடுத்து உமக்கு எல்லா துதிக்கான மகிமை நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் 17வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து ஏறெடுப்போம். Let us affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ watching this service through online. இந்த லாக்டவுன் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாம் ஆலயத்திற்கு ஒன்றாக இணைந்து ஆராதனைக்கு வரும் பொழுது வருவது எப்பொழுது என்று தெரியவில்லை. அதுவரையிலும் நாம் ஆராதனைகளை இணையதளத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். கடந்த 27ஆம் தேதி மே 27 புதன்கிழமை நாம் ஆலய ஆண்டு விழாவை கொண்டாடினோம். அதை முன்னிட்டு நமது ஆலயத்தின் பக்கத்தில் வசித்து வரும் நரிக்குறவர்கள், நார்த் இந்தியன் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று 60 ஃபேமிலிஸ்க்கு நாம் ப்ரொவிஷன்ஸ் வெஜிடபிள்ஸ் வழங்கினோம். அதை கன்வீன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்மளுடைய ஆலய மக்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதோடு இதற்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் ஏவப்படுவீர்களானால் உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஏற்கனவே நாம் உதவினபடி இணையதளத்தின் மூலமாகவோ நெட் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் அண்ட் என்இஎஃப்டி மூலமாகவோ நீங்கள் செலுத்தலாம். அதனுடைய பேங்க் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயரை அதில் பதிவு செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம், அதாவது 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 5 நாட்கள் LBS 2020 என்று நாம் நடத்தினோம். அதை பொறுப்பெடுத்து அதை பிளான் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணின நமது ஆயர் அம்மா அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை டைரக்ட் பண்ணின நம்மளுடைய தம்பி மிஸ்டர் ஆரோன் பிரபாகர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆக்ஷன் சாங், ஸ்டோரி, பைபிள் வார்த்தைகளை கதையின் மூலமாக சொன்ன ஒவ்வொருவருக்கும், மெமரி வேர்சஸ் சொன்னவர்களுக்கும், ஆக்டிவிட்டீஸ் சொன்னவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதோடு ஒவ்வொரு நாளும் அதை எடிட் பண்ணி நம்மை பார்க்க வைத்த தம்பி கென்சன் அவர்களுக்கும் அவருடைய டீம் ஒர்க் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த LBS 2020வை நிறைய இடங்களிலிருந்து பிள்ளைகள் பார்த்து பயன்பெற்றார்கள் என நம்புகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை பார்த்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்க ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ணினார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். படைப்பில் கடவுளை தேடு நம்பி தந்தார். கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். படைப்பில் கடவுளை தேடு தம்பி தந்தாய். கடவுளை உறுதியணியும் கண்டு கொள்வாய். Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz.
நிலமும் நீரும் பறவையும் விலங்கும் மலையும் ஆறும் கடலும் நீரும். நிலமும் நீரும் பறவையும் விலங்கும் மலையும் ஆறும் கடலும் நீரும். கடவுள் மாட்சியை வெளிப்படுத்தும் நாம் co-creation என உணர்த்தும். கடவுள் மாட்சியை வெளிப்படுத்தும் நாம் co-creation என உணர்த்தும். இங்கு நீயும் நானும் படைப்பும் சேர்ந்து பயணிக்கும் பயணிகளே. படைப்பும் கடவுளை தேடு நீ தம்பி தங்காய். கடவுளை உறுதியாய் நீயும் கண்டு கொள்வாய். படைப்பும் கடவுளை தேடு நீ தம்பி தங்காய். கடவுளை உறுதியாய் நீயும் கண்டு கொள்வாய். Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz, Ladonai, Haaretz. வருகின்ற 1ஆம் தேதி ஜூன் மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடியினால் காலை 8 மணி அளவில் இணையதளத்தின் மூலம் நம் ஆராதனையை பார்க்கலாம். தொடர்ந்து தனியாக குடும்பமாக இந்த COVID-19க்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் கிரிட்டிக்கான சூழ்நிலையில் இது வராதபடி ஆண்டவர் தாமே நம்மை நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரவும் இதை தடுக்கவும் நீங்கள் குடும்பமாக தனியாக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்று பைபிள் ரீடிங்ஸ் வீடியோ மூலம் அனுப்பின உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 31ஆம் தேதி மிஸ்டர் சி ஜவஹர் சாலமன், மிஸ்ஸஸ் அனிதா சிஆர். 1ஆம் தேதி 1 ஜூன் மிஸ்ஸஸ் சந்திரா பால் அண்ட் மிஸ்ஸஸ் ஏ நிர்மலா ஜெயராஜ், மிஸ்டர் சாமுவேல் ராஜா அண்ட் மிஸ்டர் சாம்சன் பால் சசிகுமார், மிஸ்டர் எஸ் குமார். 2ஆம் தேதி மிஸ்டர் ஜே தேவராஜ் செல்லதுரை, மிஸ்டர் டி எஸ் கிறிஸ்டோஃபர். 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி பார்லின் பரிமளா ஏசு பாலன். 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் பால் தங்கம் ஸ்டீஃபன், மிஸ்டர் எஃப் ராஜசேகர், டாக்டர் என் செல்வராஜ், ஸ்டீவ் கிறிஸ்ட் ஷிபு, மிஸ்ஸஸ் ஏ ஜபல்லினா, மிஸ்டர் நேதாஜி. 5ஆம் தேதி ஜே ஜேசன் மனோவா, மிஸ்டர் லியோ, மிஸ் லீன், டாக்டர் சாம்சன் டேவிட், மிஸ்ஸஸ் வேண்டா. 6ஆம் தேதி மிஸ்டர் எம்டி கிருபாகரன். இந்த வாரம் திருமண நாட்களை காணுகின்றவர்கள் 1ஆம் தேதி டாக்டர் பி தாமஸ் எட்வின் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயப்பிரியா, மிஸ்டர் எஃப் ராஜசேகர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்ஜெட். ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings upon these brothers and sisters and children, those who are celebrating the birthdays and wedding anniversaries in this week. Thank you. Kartave yuga yugamai yem tunayayini nirinum varum kalamai yem nambikayavi. நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த புதிய வாரத்திலே தங்கள் வாழ்விலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் வாழ்விலே செய்த அனைத்து நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டையும் ஆசீர்வதித்து இதை போன்ற அநேக சிறப்பான ஆண்டுகளை தங்கள் வாழ்விலே கண்டு தொடர்ந்து உம்முடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்துவதற்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். திருமண அறிக்கை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சென்னை பேராயரின் அறிவுறுத்தலின்படியும் பேராய ஆயரின் வழிகாட்டுதலின்படியும் இந்த இணையதள வழிபாட்டிலே இந்த திருமண அறிக்கையை நான் படிக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் பாண்டிச்சேரி CSC தூய லூகா ஆலய உறுப்பினரும் காலம் சென்ற திரு H ஜெயசீலன் மற்றும் திருமதி ஆலிஸ் அமலசுந்தரி என்பவர்களின் மகனுமான திரு சாமுவேல் ஜெயசுந்தர் என்பவருக்கும் ஆற்காடு லூத்தரன் திருச்சபை திருவண்ணாமலை கார்மேல் ஆலய உறுப்பினரும் திரு பி செல்வராஜ் மற்றும் திருமதி எஸ் ஸ்டெல்லா அவர்களின் மகளுமான செல்வி எஸ் ஜாஸ்மின் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என திருச்சபைக்கு அறிவிக்கிறேன்.
இவ்விருவரும் இந்த தூய நியமத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் வழி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இந்த திருமண அறிக்கை நம்முடைய ஆலயத்தின் அறிவிப்பு பலகையிலும் வெளிப்படப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். படைப்பு முதலாய் மனுக்குலத்தை குடும்பமாக படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமணமாகிய தூய நியமத்திற்குள்ளாக இணைவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் சாமுவேல், ஜெயசுந்தர் அவர்களுக்காக, ஜாஸ்மின் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண வாழ்வுக்கான சிறப்பான ஆயத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக இரு குடும்பத்தாரும் எடுக்கிற அனைத்து முயற்சிகளிலும் உம்முடைய அருட்கரம் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த சிறப்பான உமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் உருவாக்குகின்ற சாட்சி உள்ள கிறிஸ்தவ குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்க நீரே இவர்களையும் அவர் எதிர்கால குடும்ப வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த சிறப்பான பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். இந்த சிறப்பான வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக பல இடங்களிலிருந்து இதில் இணைகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 27ஆம் தேதி நம்முடைய திருச்சபையினுடைய ஆண்டு விழாவை நாம் சிறப்புடன் கொண்டாடுவதற்கு கடவுள் அருள் செய்தார். பொருளுள்ள விதத்திலே தேவையில் உள்ள மக்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக உதவிகளை செய்வதற்கு கடவுள் வாய்ப்புகளை தந்தார். 60 குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை அந்த நாளிலே நாம் விநியோகித்தோம். இதிலே வட இந்தியர்கள், நரிக்குறவர்களை சார்ந்த குடும்பத்தார், இன்னும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற நம்முடைய ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இதை செய்வதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்தார். இந்த சிறப்பான காரியத்திற்காக ஜெபித்து கொடுத்து இதை விநியோகிப்பதிலும் பல இது ஏற்பாடுகளிலும் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவனமாக நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இந்த ஆண்டு லாக்டவுன் பைபிள் ஸ்கூல், ஊரடங்கு விவிலிய பள்ளி மே மாதம் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மிக சிறப்புடன் நடைபெறுவதற்கு கடவுள் அருள் செய்தார். எனவே கடவுளுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நிகழ்வை நம்முடைய திருச்சபை அன்பர்களின் பிள்ளைகளோடு இணைந்து பல வெளியிடங்களில் இருந்தும் பார்த்து பயன்பெற்றதை கேள்விப்பட்டு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். எனவே இந்த LBS லாக்டவுன் பைபிள் ஸ்கூலினுடைய இயக்குநராக செயல்பட்டு மிக சிறப்பாக அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வுகளை சிறப்பித்து தந்த திரு ஆரன் பிரபாகர் அவர்களுக்கும் மற்றும் இதில் இணைந்து செயல்பட்ட ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான ஊழியத்திலே தவறாமல் உங்கள் பிள்ளைகளை பங்கேற்க செய்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துவதற்கு முயற்சிகளை செய்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவனமாக நாளைய தினத்தில ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் காலெடுத்து வைக்கின்ற சூழலிலே காலை 8 மணி அளவிலே சிறப்பான வழிபாடு இணையதளத்தின் வழியாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அதிலும் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த ஊரடங்கு காலத்தில் இன்னும் அதிக பொறுப்போடு கூட நாம் நடந்து இந்த நோயின் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் செய்வதற்கு கடவுள் நமக்கு அருள் தருவாராக. மிக விரைவாக இந்த ஊரடங்கு தளர்த்தப்படவும் நாம் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தும்படியாக தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும்.
ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுகிறவர் ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையில் நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவு ஆகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலின் 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தூய ஆவியானவரை நீர் இந்த உலகத்திற்கு அளவில்லாமல் பொழிந்தருளி உம்முடைய சீடர்களின் மேலே இறங்கி அவர்களை ஆற்றல் படுத்தி அந்த நாள் முதற்கொண்டு உலகமெங்கும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற திருச்சபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த நாளிலே நாங்களும் எங்களுடைய தூய லூக்கா குடும்பமாக இணைந்து தூய ஆவியானவரினுடைய அருட்கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றியும் துதி தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த சிறப்பான நாளிலே இந்த இணையதள வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு இந்த அருள் செய்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் தூய ஆவியானவரினுடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்று உணர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் தேர்ந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றியும் துதி தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்திரிக்கிறோம். மற்றொரு புதிய மாதத்திற்குள்ளாக கால் எடுத்து வைப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகின்ற பொழுது நிறைவான அருளை நீர் தொடர்ந்து எங்களுக்கு இந்த புதிய மாதத்திலும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே, நடந்து முடிந்த இந்த லாக்டவுன் பைபிள் ஸ்கூலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஊழியத்திலே பல நிலைகளிலே எங்களுக்கு ஒத்துழைப்புகளை தந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் வழியாக பயன்பட்ட பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே வளரவும் கடவுள் படைத்த படைப்பின் மேல் அக்கறையுள்ளவர்களாக செயல்படவும் நீர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துவதற்கு பெரிதும் முயற்சி எடுக்கிற உமது பெற்றோர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக ஆண்டவரே, மீண்டும் இந்த கொரோனா வைரஸினுடைய தொற்றின் பாதிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த பாதிப்பை ஆண்டவர் தாமே கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக இந்த மருத்துவ துறைகளிலே பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, ஆண்டவரே அமைச்சர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக
சிறப்பாக எங்களுடைய தூய லூக்கா ஆலயத்தின் குடும்பத்திலே பல நபர்கள், பல அன்பர்கள் ஆண்டவரே மருத்துவ பணிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது கர்த்தர் அவர்களை ஒரு குடும்பத்தையும் விசேஷமாக நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மிக விரைவாக அவர்கள் நலம் பெற்று இல்லம் திரும்புவதற்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நோயினுடைய தாக்கத்து நிமித்தம் ஆண்டவரே வீடுகளிலே தனிமையாக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பையும் நீர் அவர்களுக்கும் தந்திரள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக வாழ்வாதாரங்களை இழந்து, வருமானங்களை இழந்து, கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் பசியிலும் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் நீர் போஷித்தருளும், அவர்களுடைய தேவைகளையும் நீர் சந்தித்தருளும். எங்களால் ஆன உதவிகளை எப்பொழுதும் இப்படிப்பட்ட மக்களோடு கூட நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். கடந்த 27ஆம் தேதி எங்களுடைய ஆலயத்தின் ஆண்டு விழாவை பொருளுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்கு உதவி செய்து அதற்காக ஸ்தோத்திரம். தேவையுள்ள 60 குடும்பங்களுக்கு ஆண்டவர் இந்த உணவுப் பொருட்களை தருவதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல பணிகளிலே தங்களை இணைத்துக் கொண்ட பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் வழியாக பயன்பட்ட முடிய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் இன்னும் வரப்போகின்ற அனைத்து நாட்களிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவருடைய சாட்சிகளாக எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், எங்களுடைய திருச்சபையின் எல்லைகளை விரிவாக்குவதற்கு எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சாட்சியையும் நற்செய்தியும் அறிவிக்கின்ற கூட்டமாக தொடர்ந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டில் நிறைவான பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக துதிக்கிறோம். மீண்டும் நாங்கள் மிக விரைவாக உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை வழிபட அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு பெற்று தாரும். உமக்கே எல்லா துதி கன மகிமை நன்றி செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் தருகிற நிறைவான ஆசீர்வாதம் வழி நடத்து நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். Come, Holy Spirit, and fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, and heal me now. Come, Holy Spirit, and melt me now. Come, Holy Spirit, and mold me now. Come, Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch in your warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. Come, Holy Spirit, and fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit,
and heal me now. Come, Holy Spirit, and melt me now. Come, Holy Spirit, and mold me now. Come, Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch in your warm embrace. Renew my love, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் அனைவரோடும் குடும்பங்களோடும் இன்று மீண்டும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.